जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। महाराज की जय। अनंत कोटि ब्रह्मांड नायक राजातिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। भोलो राधे कृष्ण माई की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर् साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुर्पादं मन्त्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। எல்லாம் அல்ல சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பாபாவுடைய பக்தர்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விசேஷமும் கூட. பொதுவா ஷிரடிக்கு ஏன் போறோம், எதுக்காக போறோம், அப்புறம் என்னன்னா யார் கூட நம்ம ஷிரடி போறோம், இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய தேசத்துக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் அப்படின்னா பாரத தேசம் அப்படின்ற ஒரு பெரியதான உயர்ந்ததான திருநாமம் உண்டு. பாரத பூமி, பாரத தேசம், ஆன்மீக பூமி அப்படின்லாம் நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் சொல்றார். அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த பாரத பூமி இருக்கு இல்லையா, இந்த பாரத பூமி மகான்களுடைய விளையாட்டு பூமியா அது மாறிட்டு அப்படின்றத அவர் சொல்றார். மகான்கள் இல்லை அப்படின்னா இந்த பூமி என்னைக்கோ செத்து போயிருக்குமா. மனுஷனா பிறந்த நமக்கு மட்டும்தான் உயிர் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு எறும்புக்கும் உயிர் உண்டு, மண்ணுக்கும் உயிர் உண்டு, உட்காரக்கூடிய நாற்காலிக்கும் ஒரு உயிர் உண்டு, நீங்க பார்க்கக்கூடிய மொபைலுக்கு கூட உயிர் உண்டு, எல்லாத்துக்குமே உயிர் உண்டு, செவத்துக்கு கூட உயிர் உண்டு. அத போல எல்லாமே அந்த பகவத் சங்கல்பத்தினால மகான்களுடைய கிருபையினால உண்டானது. ஒன்னொன்னுக்கும் உயிர் உண்டு அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார். இது எல்லாவற்றையும் காக்கக்கூடிய கடமை யார் கையில பகவான் கொடுத்திருக்கார் அப்படின்னா மகான்கள் கையில கொடுத்திருக்காராம் பகவான். நம்ம பாரத பூமியில பகவானுடைய அவதாரங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய உண்டு. அதில் தசாவதாரம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதுல தசாவதாரம் மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நரசிம்ம அவதாரம், பரசுராம அவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கி அவதாரம் அப்படின்றதெல்லாம் நிறைய நம்ம தெரிஞ்சிருக்கோம். மேற்கொண்ட சிவபெருமானுடைய அவதாரங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வீரட்டு ஸ்தலம்னு சொல்லி நிறைய ஸ்தலங்கள் உண்டு. எங்கு பார்த்தாலும் 108 திவ்ய தேசங்கள். நம்மளுடைய பாரத பூமியில 108 திவ்ய தேசங்கள் அப்படின்னா பெருமாளுடைய ஸ்தலங்கள். பெருமாள் லீலை புரியறதுக்காக நம்மளுடைய பாரத பூமியில ஒவ்வொரு ஊர்லயுமே பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற கோவில்கள் உண்டு. கும்பகோணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாரங்கபாணி ஆதி கும்பேஸ்வரர் சுவாமி கோயில், திருச்சி பக்கம் எடுத்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில், அடுத்து சிதம்பரத்தை எடுத்தீங்கன்னா நடராஜருடைய ஆலயம். அதே மாதிரி ஒரு ஊர்லயும் ஒரு பிரசித்தி பெற்றதான ஆலயங்கள் உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுடைய அழகான கோவில் உண்டு, மதுரையில மீனாட்சி உண்டு, காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் உண்டு, ஏகாம்பரநாதர் கோவில் உண்டு. என்னப்பா பாபா பத்தி ஷிரடி பத்தி பேச போனா இதெல்லாம் பத்தி பேசுறீங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க எல்லாரும். சப்ஜெக்டுக்கு வர இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேளுங்க. அந்த மாதிரி மகான்களுடைய கிருபையினால பகவத் சங்கல்பத்தினால நம்மளுடைய பாரத தேசம் முழுக்க நிறைய பெரிய பெரிய கோவில்கள் சன்னிதானங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்தாலே பிரமிப்பாயிடுவோம் நம்ம. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அதை யாரு கட்டுனது,
அதாவது பெரிய பெரிய பாண்டிய நாட்டில் ராஜராஜ சோழன் காலத்துலலாம் தஞ்சாவூர் பெரிய கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அதே மாதிரி சாரங்கபாணி கும்பகோணத்தில் திருக்குடந்தில் இருக்கக்கூடிய கோவில், இதெல்லாம் யார் கட்டியிருப்பா? இதெல்லாம் சாதாரணமான மனிதர்களால முடியுமா அப்படின்னா முடியாது. அப்ப விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்ததான தேவர், அவர்தான் எல்லாருடைய ஹிருதயத்திலும் இருந்து கொண்டு உழைத்து இந்த மாதிரி கோவில்களை சன்னிதானங்களை உருவாக்குனதா நிறைய புராணங்க இதிகாசம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு நாட்டு ராஜாவை ஆட்கொண்டு ராஜா மூலமா அதனுடைய கோவில்களை கட்டிக்கிட்டதாகவும் வரலாறுகள் உண்டு. அதுல பாரத தேசம் முழுக்க நிறைய கோவில் இருக்குன்னு சொன்னேன். 108 திவ்ய தேசம் இருக்கு, 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு, 51 சக்தி பீடங்கள் கூட உண்டு. 51 சக்தி பீடம். இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள், ஏராளமான சேத்திரங்கள், ஏராளமான விஷயங்கள் உண்டு. இதுக்கு இடையில நிறைய மகான்களுடைய சமாதிகள், நிறைய மகான்கள், 18 சித்தர்கள், ஒரு கோவில்லையும் ஒரு சித்தர்கள் சமாதி இருக்கு அப்படின்றதும் நிறைய சொல்லப்படுது. புராணத்திலையும் இருக்கு. அதுல ரீசண்டா இருக்கக்கூடிய மகான்கள்ல திருவண்ணாமலையில யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் அவருடைய சமாதியா இருக்கட்டும், ரமண மகரிஷி அவருடைய சமாதியா இருக்கட்டும், சேஷாஸ்திரி சுவாமிகள் அவருடைய சமாதியா இருக்கட்டும், காஞ்சிபுரத்துல காஞ்சி மகா பெரியவா அவருடைய சமாதியா இருக்கட்டும், இது மாதிரி எண்ணற்ற தேசங்கள்ல எண்ணற்ற மகான்களுடைய சமாதிகளும் போற்று வணங்கப்பட்டு வருது. அந்த விஷயத்துல நம்மளுடைய ஷிரடி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பாரத பூமியில எல்லோராலையும் கண்டு கொள்ளக்கூடிய, எல்லோராலையும் போற்றுதலுக்குரிய, எல்லோராலையும் பிரமிப்ப ஏற்படுத்தக்கூடிய ஒரு புண்ணிய சேத்திரம் அப்படின்னா மகாராஷ்டிராவுக்கே. இந்தியாவை அப்புறம் பார்த்துப்போம், மகாராஷ்டிராவுக்கு வருவோம். மகாராஷ்டிராவிலேயே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய புண்ணிய சேத்திரங்கள் நிறைய உண்டு. பண்டரிபுர சேத்திரம், பாண்டுரங்கன் விட்டல் இருக்குன்னு இருக்கக்கூடிய சேத்திரம். அடுத்ததா ஆலந்தி சேத்திரம், புனேலேருந்து 20 கிலோமீட்டர். அடுத்ததா தேகு சேத்திரம், துக்காராம் மகாராஜுடைய சேத்திரம். அடுத்து பைட்டன் ஏகநாதருடைய சேத்திரம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா திரையம்பகேஸ்வர்ல நிவர்த்திநாதருடைய சேத்திரம், நிவர்த்திநாத் மகாராஜுடைய சமாதிகள் இருக்கு, நவநாதர்களுடைய சமாதிகள் உண்டு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அதுல போற்றுதலுக்குரிய சேத்திரமா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தேசத்துக்காகவே அவதரிச்சு தேசத்து மக்களுக்காகவே நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து நல்ல நல்ல பக்தர்களை ஆட்கொண்டு அவர்கள் மூலமா பக்தி, ஞானம், வைராக்கியம் இது போல நிறைய விஷயங்களை, ஆத்மீக விஷயங்களை விதைத்து நமக்காக அதை முளைவிட்டு சமாதி ஆனாலும் நான் இன்னும் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருப்பேன்கிற அந்த வார்த்தைக்கு ஒப்பாக நம்ம சச்சிதானந்த சத்குரு இன்னைக்கும் வாழ்ந்துருக்கார். அப்படிப்பட்ட சேத்திரம் உயர்ந்த சேத்திரங்கள்ல ஒரு சேத்திரமாகவும், உயர்ந்த மகான்களுடைய புண்ணிய பூமியில நம்மளுடைய ஷிரடியும் அடங்கும். ஷிரடி தான் உயர்ந்ததுங்கிறது கிடையாது. ஷிரடி மாதிரி இன்னும் எண்ணற்ற சேத்திரங்கள் உண்டு. ஆனா எல்லா சேத்திரத்திலையும் இருக்கக்கூடிய வஸ்து தெய்வம் ஒண்ணுதான் அப்படின்றத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். அது நம்ம அதுல ரொம்ப கவனம் இருக்கணும். நமக்கெல்லாம் பாபாவை ரொம்ப பிடிக்கும், பாபா தான் உயர்ந்த மகான், பாபாவை காட்டிலும் வேறு தெய்வம் இல்லை, இதெல்லாம் இருக்க வேண்டியதான். ஆனால் பாபாவை காட்டிலும் வேறு எந்த தெய்வம் இல்லை அப்படிங்கிறத விட பாபாவே எல்லா தெய்வமாகவும் இருக்கார், பாபாவே எல்லா மகான்களாகவும் இருக்கார், பாபாவே எல்லா சித்த பெருமான்களா இருக்கார், பாபாவே சர்வ ஜீவராசிகளா இருக்கார் அப்படின்றத சொல்லலாமே தவிர பாபா தான் ஒஸ்தி அப்படி நம்ம கொண்டு போறோம், மன ரீதியா கொண்டு போனோம் அப்படின்னா இத பாபாவை பத்தி தெரியாத யார்ட்டையோ ஒருத்தர் சொன்னா அவர் சிவபக்தனா இருப்பார். நீ என்ன பாபா ஏதோ ஒரு மனுஷ ரூபத்துல வந்து அந்தால போய் பெருசுன்ற, எல்லாமல்ல எம்பெருமானாகிய ஈசன் தான் உயர்ந்தவன் அப்படின்னு அவரு வாதம் பண்ணுவார். நமக்கும் இந்த வாதம் வரும், தேவையா? அதனால பேசும்போது சர்வ ஜாக்கிரதையா பேசணும். பாபா தான் ஒஸ்தின்ங்கிறத பேசாம பாபா எல்லா மகான்களுக்குள்ளேயும் எல்லா தெய்வத்துக்குள்ளேயும் இருக்கிறதுனால எல்லா மகான்களுக்குள்ளேயும் என் குருநாதரை நான் தரிசிச்சுக்கிறேன் அப்படின்ற பாவ பக்தியோட நம்ம என்னைக்கும் இருக்கணும். வேறு எதையுமே தூற்றி பேசக்கூடிய, நிந்திக்கக்கூடிய அளவு நம்மளுடைய ஹிருதயத்துல எந்த ஒரு
சூதும் இருக்கக்கூடாது. சூது மீன்ஸ் என்ன அப்படின்னா தப்பான அபிப்பிராயம். ஏன்னா சிவபெருமான்களுக்கு சிவன் தான் ஒஸ்தி, பெருமாள் பக்தர்களுக்கு பெருமாள் தான் ஒஸ்தி, நாயன்மார்களுடைய பக்தர்களுக்கு நாயன்மார்கள் தான் ஒஸ்தி, வள்ளலார் பெருமான் பக்தர்களுக்கு வள்ளலார் தான் ஒஸ்தி. அதை போல பாபாவுடைய பக்தர்களுக்கு பாபா தான் ஒஸ்தி. ஆனா இதுல ஒரு பிரிவினை வேற தேவையில்லாம வருது. அந்த பிரிவினைய ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் பாபா வந்திருக்கார். அதனால பாபா எதுக்கு முதல்ல வந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறதே கிடையாது. சுவாமி எதுக்கு இங்க அவதாரம் பண்ணி பூமிக்கு வந்துச்சு, இந்த பூமி எப்படி தோன்றுச்சு, இந்த பூமி எப்படி படிப்படியா பரிணாம வளர்ச்சியில ஒரு ஜீவராசியில பகவான் 84 லட்ச யோனிகள் 84 லட்ச பிறவிகள் உண்டாம். அதுலதான் இந்த புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் மனிதராய் கல்லாய் பேயாய் கணங்களாய் வல்லுசலராகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிசையில மனித பிறவியும் ஒண்ணு. பல கோடி ஜென்மத்துக்கு அப்புறமா தான் இந்த மனுஷ பிறவி கிடைக்குமா. இதோ அடுத்த பிறவி எனக்கு மனுஷ பிறவி கிடைச்சுன்னு ஏதோ அக்ரிமெண்ட் இருக்கா அப்படின்னா போட முடியாது இல்லையா. அதனால உயர்ந்த பிறவி இந்த மனுஷ பிறவி. இந்த மனுஷ பிறவியில ஷிரடிக்கு ஏன் போறோம்னு நம்ம கேட்டோம், மனுஷ பிறவியை ஏன் எடுத்தோம் அப்படின்னு கேள்வியை முன் வச்சா என்ன பதில் நமக்கு உண்டு? நான் நல்லா வாழ்றதுக்கு பிறந்தேன், வளர்றதுக்கு பிறந்தேன், காலேஜ் படிச்சுட்டு பிடிச்ச இன்ஜினியரோ டாக்டரோ இல்ல வக்கீலோ ஆக பிறந்தேன், அப்புறம் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ண பிறந்தேன், அப்புறம் குழந்தை, அப்புறம் நல்ல சொந்த வீடு சொந்த காரு, அப்புறம் வயசாயிட்டு அப்புறம் போக வேண்டியதான். இதுக்கு பிறந்தோமா? ஷிரடிக்கு ஏன் போறோம் அப்படின்றத காட்டிலும் நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம எதை நோக்கி, நம்மளுடைய பிறவியினுடைய நோக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. நம்ம ஏன் பிறந்தோம், நம்மளுடைய பிறவியினுடைய நோக்கம் என்ன, நம்ம எதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் நமக்குள்ள நம்ம ஒரு தேடுதல் இருக்கணும். புரியுதுங்களா? இந்த தேடுதலுக்கான இடம் தான் ஷிரடி. இந்த தேடுதலுக்கான இடம்தான் ஷிரடி. ஆனா ஷிரடிக்கு இந்த 3 கேள்விகளை கொண்டு போறோமா அப்படின்னா இல்லவே இல்லை. நான் ஏன் பிறந்தேன், எதுக்காக பிறந்தேன், எதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன, அப்ப அதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரு வேணும். அவர் தான் சத்குருநாதர். அப்பேற்பட்ட சத்குருநாதர் நம்ம வாழ்க்கையில கிடைச்சிருக்கார். நம்ம வாழ்க்கையில இந்த பிறவியில இந்த வருஷத்துல இந்த நினைக்கக்கூடிய சனத்துல நமக்கு குருவா தாயா தந்தையா எல்லாமாவும் பாபான்னு ஒரு பரம்பொருள் நமக்காக ஒரு உருவம் எடுத்து வந்திருக்கு. அந்த உருவம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது எதுவா இருந்தது? நிர்குணம சொரூபமா இருந்திருக்கு. நிர்குண சொரூபியா பகவான் இருந்தான். நிர்குணனா பகவான் இருந்தான், ஸ்ரீமன் நாராயணனா. அப்ப இந்த களி முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த களி முடிஞ்ச திருப்பி சத்திய யுகம் வரணும், அடுத்து திரேதா யுகம் வரணும், அடுத்து துவாபர யுகம் வரணும், திரும்பவும் கலியுகம் வரணும். அந்த மாதிரி ஒரு யுகத்திலையும் அந்தந்த மக்களுக்கு ஏற்றாற் போல பற்பல விதமான அவதாரங்களும் பற்பல விதமான மகான்களுடைய ரூபமாகவும் ரிஷிகள் ரூபமாகவும் முனிகளுடைய ரூபமாகவும் சித்தர்கள் ரூபமாகவும் சத்குருமார்களுடைய ரூபமாகவும் வந்தது அந்த பகவான் தான். புரியுதுங்களா? இப்ப சப்ஜெக்ட் என்னன்றதை கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் ஷிரடிக்கு போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், எதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுல ஒரு தேடுதல் இருக்கணும். அப்படின்னா அப்படி தேடுதல் யாருக்கு இருக்கோ, அந்த தேடுதல் யாருக்கு இருக்கோ அந்த தேடுதலுக்கான பதில் ஷிரடி தான். இந்த கேள்விகளை கொண்டு சச்சிதானந்த சத்குருநாதர் வாழக்கூடிய இருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஷிரடி சேத்திரத்துல போய், குருநாதா நான் யார், நான் எதுக்காக பிறந்தேன், எதுக்காக இந்த சேத்திரத்துக்கு உன் கிருப்பையால வந்திருக்க, என்ன நான் புரிஞ்சுக்கணும், எனக்கு ஹிருதயத்துக்கு சாந்தி அமைதி ஆனந்தம் சாஸ்வதமான பரமானந்தம் கிடைக்கணும், இதுக்காக வந்திருக்க, எனக்கு அருள் செய் குருநாதா அப்படின்னா பாபா ஓடி எப்படி ராமன் ஆஞ்சநேய சுவாமி அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டாரோ அந்த மாதிரி கட்டி பிடிப்பார் பாபா. பாபா வந்ததுக்கான நோக்கமே இதுதான். ஏன் பாபா வந்தார், ஃபர்ஸ்ட் ஏன் பாபா வந்திருக்கார் அப்படின்னா நமக்காக தான்.
நம்மள மாதிரி மனுஷ ஜென்மாக்களை மட்டும் இல்ல, மரம் செடி கொடி புல் பூண்டு குதிரை குரங்கு மயில் குயில் எல்லாத்துக்கும் மோட்ச கதி கொடுக்கறதுக்கு தான் பாபா ஷிரடின்ற மண்ணை தேர்ந்தெடுத்து பகவான் நிர்குணமா இருந்தவன் நமக்காக சகுன ரூபம் தாங்கி ஷிரடின்ற புண்ணிய சேத்திரத்துல ஏதுமரியா பக்கிரி சொரூபத்துல ஏதுமரியா பித்துகுடி சொரூபத்துல வீடுதோறும் பிக்ஷை ஏந்தி சாப்பிட்டுட்டு வாழக்கூடிய ஒரு மகாத்மாவா வந்திருக்கார், ஒரு சத்குருநாதரா வந்திருக்கார். புரியுதுங்களா? அப்ப நமக்கு முதல்ல ஒரு தேடுதல் இருக்கணும். அதுதான் பின்னாடி சொல்லிக்கிட்டே இருக்க உங்களுக்கு. அந்த தேடுதலுக்கான பதில், அந்த தேடுதலுக்கான முடிவு ஷிரடி தான். உங்க எல்லாருக்கும் அடிக்கடி நான் நிறைய ஒரு மகான்களுடைய பேர்லாம் சொல்லுவேன். ராதா கிருஷ்ணமாயி, BV நரசிம்ம சுவாமிகள், அடுத்தது யாருன்னா ராதா கிருஷ்ண சுவாமிகள், சிவம்மா தாயி, சிவனேசன் சுவாமிகள், மெகர் பாபா, உபாசினி மகாராஜ். இவர்கள்லாம் எதுக்கு வந்தாங்க, எதுக்கு போனாங்க ஷிரடிக்கு? அவங்களாம் தேடுதலோட ஷிரடிக்கு போனாங்க. என்ன தேடி போனாங்க? எனக்கு ஒரு குரு வேணும், என்னை இந்த பிறவியிலேந்து கடை தேற்றக்கூடிய ஒரு குருநாதர் வேணும். அந்த குருநாதரால மட்டும்தான் என் மனசுக்கு பூர்ணமான சாந்தியை கொடுக்க முடியும். மற்றபடி நம்மளுடைய மனசுக்கு கட்டிய மனைவியோ பெற்றெடுத்த பிள்ளையோ உற்றாரோ பெற்றாரோ சுற்றத்தாரோ யாராலையும் இந்த ஹிருதயத்துக்கு சாந்திய அமைதிய நிம்மதிய கொடுக்கவே முடியாது. அப்ப யாரால இந்த நிம்மதிய பவித்திரமான சாந்திய பரமானந்தத்தை கொடுக்க முடியும்னா சத்குருவால மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற யாராலையும் கொடுக்க முடியாதுன்றத அந்த நான் சொன்னேன் இல்லையா, ராதாகிருஷ்ணமாயி, சிவனேசன் சுவாமிகள், BV நரசிம்ம சுவாமிகள், ராதாகிருஷ்ண சுவாமிகள், உபாசினி மகாராஜ், சிவமதாயி போன்ற மகான்களுக்கு இந்த தேடுதல் இருந்துச்சு. அந்த தேடுதலுக்கான விடை கிடைச்சது. அந்த விடை யாருன்னா பாபா. பாபாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. பாபாவுடைய பரிபூர்ணமான அருளுக்கு பாத்திரமானாங்க. பாபாவோடு வாழும் பொழுதே ஐக்கியப்பட்ட நிலையில, அதாவது வாழும் பொழுதே ஞானி என்ற உன்னதமான நிலையில அவங்க வாழ்ந்து கொண்டு பாபாவை பத்தின விஷயங்களை இந்த பூமி, இந்த பாரத பூமி முழுக்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்ப அவர்கள் எதுக்காக பாபாவை தேடி போனாங்க, நம்ம எதுக்காக ஷிரடி போறோம்? அவர்கள் எதுக்காக ஷிரடிக்கு போனாங்க, நம்ம எதுக்காக ஷிரடிக்கு போறோம்? அப்ப ஷிரடிக்கு போறது அப்படின்றதுக்கு ஒரு பிரயோஜனமான காரணம் இருக்கணும். பிரயோஜனமே இல்லாத காரணத்துக்காக ஏன் போகணும்? சொல்றதோட அர்த்தம் புரியுதுங்களா? நம்ம போறோம் அப்படின்னா பாபாவோட டிவோட்டி, நான் பாபாவை பார்க்க போறேன். அதே பாபா தானே உன் ஊர் பக்கத்துல கோயில் கொண்டு இருக்காரு, நீ அங்கேயே பார்க்க வேண்டிய ஏன் அப்புறம் ஷிரடிக்கு போற அப்படின்னா, இல்ல பாபாக்கு நான் நன்றி சொல்ல போறேன். அதே நன்றியை உன் ஊர்ல இருக்கக்கூடிய பாபாக்கு சொன்னா என்ன, அங்கேருந்து பணம் செலவு பண்ணிட்டு ஏன் நீ அங்க போற? வேற யாரோ ஒரு ஏழை ஷிரடி போகணும் காசு இல்லாம தவிக்கிறான் இல்லையா, அவரை நீ அந்த காசை வச்சு செலவு பண்ணி அமுச்சு வைய. அந்த ஜீவன் போய் பாபாவை ஷிரடியில பார்த்துட்டு வரட்டும். நீ ஒரு முறைக்கு 100 முறை போற, 200 முறை போற, என்ன கண்ட லாபம் என்ன? குணங்கள் ஏதாவது மாற்றம் வந்ததா? செயல்கள் ஏதாவது மாற்றம் வந்ததா? என்ன? ஒன்றுமே இல்லையே, பிரயோஜனமே இல்லையே போயிட்டு வரதுனால. ஆக மொத்தம் நம்ம எதுக்கு போறோம், ஏன் போறோன்றதெல்லாம் நமக்குள்ள நம்ம கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் நம்ம ஆழ்ந்து யோசிக்கணும். ஷிரடின்றத டூரிஸ்ட் பிளேஸா மாறிட்டு இப்ப அது ஆத்மீக யாத்திரைக்கான இடமா இல்ல இருக்கு. ஆத்மீக யாத்திரைக்கு யார் கூட்டு போறாங்களோ அவங்களுக்கு அது ஆத்மீக ஸ்தலமா இருக்கு. மற்றவங்க எல்லாருக்குமே அது டூரிஸ்ட் பிளேஸா மாறிட்டு, மற்றவர்கள் எல்லோருக்குமே அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அவ்வளவுதான், என்ஜாய்மெண்ட், ஜாலியா போறது, விறுவிறுன்னு பாபா சமாதி மந்திரில பார்க்கிறது, அந்த சனம் கண்ணில் தண்ணி வருது, அது ஏதோ ஒரு உணர்வு, பாபாவுடைய கிருபை. அப்படியே வெளில வர்றது, வரிசையா நிறைய சாப்பாடு டிஃப்ரெண்டா இருக்கும், அதை நல்லா சாப்பிட்றது, மனசை அலைப்பாய விடுறது, நிறைய பொருட்களை வாங்கி வச்சு அதை தூக்க முடியாம தூக்கிட்டு போறது, அங்கிருந்தபடி நிறைய சேத்திரங்களுக்கு போறது வர்றது. என்ன லாபம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். இப்ப முதல்ல இருந்து நிறுத்தி நிதானமா அடியன் வர, நம்ம வாழ்ற வாழ்க்கை நமக்கு தெய்வத்தால பகவானால கொடுக்கப்பட்டது. அந்த பகவானால கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் சொல்றதுக்கு தான்
சத்குருமார்கள் ஒரு பக்தர்களுடைய வாழ்க்கையிலையும் என்றாகிறாங்க. அப்ப அந்த சத்குருமார்களை ஏன் பகவான் நம்மள மாதிரி எதுவுமே தெரியாத ஆட்களோட ஒரு உயர்ந்த குருநாதனை சேர்த்து வைக்கிறார் அப்படின்னா, இந்த பிறவேலையாவது நீ கடை தேரு அப்படின்றார். இந்த பிறவேலையாவது முழிச்சுக்கோ, விழிச்சுக்கோ, எதுவும் கூட வராது. நீ எதெல்லாம் உயர்ந்ததுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் சாம்பலா போயிடும். நீ எதெல்லாம் என் கூட வர நினைச்சியோ எல்லாம் கனவுல கூட வராது. இப்ப ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்கான், அவனுக்கு நிறைய நிலபலன் இருக்கு, நல்ல அழகான மனைவி, நல்ல பொண்ணு, வீடு முழுக்க நிறைய பங்களா, நிறைய காரு, சொத்து பத்து எல்லாம் இருக்கு. அவன் தூங்கும் போது அது அவன் கூட இருக்கானா? இல்ல, அவனே இல்ல. தூங்கும் போது அவன் கூட அவன் எங்க படுத்திருக்கான், எப்படி படுத்திருக்கான், மேலே பாம்பு ஒண்ணு ஏறி போனா தெரியுமா? எதுவுமே தெரியாது. அப்ப விழிப்பு தூக்கம், தூக்கம் விழிப்பு, இது ரெண்டுத்துக்குள்ளதான் இருக்கு விஷயம். ஆனந்தமான விஷயம். அந்த தூங்கும் போது ஒரு சாஸ்வதமான நிம்மதி கிடைக்குது பாருங்க. அந்த நிம்மதிய விழிச்சிருக்கும் போதே கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா குருநாதர்களுக்கு தான் இருக்கு. அந்த மாதிரி தேடி நம்ம ஷிரடிக்கு போய் பாபாட்ட பிரார்த்தனை பண்ணா பாபா ரொம்ப ஆனந்தப்படுவார். ஆனா நம்ம எல்லாம் எதுக்கு போறோம்? ஷிரடிக்கு போகணும், அவ்வளவுதான். ஏதேதோ காரணத்துக்காக போவோம், பாபாக்கு நன்றி சொல்ல போறோம் அப்படின்றது. அதை காட்டிலும் கைலாசம் கைலாசம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்கு அப்படின்னா, அது எங்கேயோ இருக்கு, நான் கூட பார்த்ததில்ல, எனக்கு அதை பத்தி தெரியாது. ஆனா அங்க இருக்கக்கூடிய பார்வதி தாயும் பரமேஸ்வரனும் இரக்கம் கொண்டு பற்பல விதமான லீலைகள் புரிந்து தேசம் முழுக்க ஒரு சிவன் கோயிலுக்குள்ளேயும் எழுந்தருளி இருக்காங்க. ஏன்னா எல்லாராலையும் அந்த கைலாய மலைக்கு வர முடியாது, நானே உங்களை தேடி வரேன். நீங்க எங்கிருந்தபடியே கைலாயத்துக்கு கைலாய நாதனே, கைலாயம் என்ன, கைலாதன் நாதனாகிய நானே உன் ஊர்ல உட்கார்ந்துருக்கேன், என்ன நீ பார் அப்படின்னு பகவானே கெஞ்சுறான். பார்வதி தாயார் கெஞ்சுறாங்க, என்னை பார்க்க மாட்டியா, நான் தானே ஆதி காலத்து உன்னுடைய அம்மா அப்படின்றா பார்வதி தாயார். அதே மாதிரி வைகுண்டம் வைகுண்டம்னு சொல்றாங்க. வைகுண்டம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனா புராண இதிகாசத்துலதான் வருது. அப்ப நம்ம மேல கருணை கொண்ட அந்த நாராயணனும் லட்சுமி தாயாரும் இந்த தேசம் முழுக்க கோயில் கொண்டு இருக்காங்க. எதுக்கு கொண்டு இருக்காங்கன்னா, நம்ம வைகுண்டத்துக்கு போக முடியாது, வைகுண்டமே நம்மளை தேடி வந்துட்டு. பக்கத்துல பெருமாள் கோயிலுக்கு போனா வைகுண்ட நாதனே நம்ம கூட இருக்கான். சப்ஜெக்ட் புரியுதா? அத போல ஷிரடி அப்படின்னு சொல்லக்கூடிய கைலாயம், ஷிரடி அப்படின்னு சொல்லக்கூடிய வைகுண்டநாதன், ஷிரடின்ற பிரம்மலோகம், ஷிரடின்ற தத்தச்சேத்திரம், ஷிரடின்ற தத்தாத்திரேய சுவாமி, ஷிரடின்ற சர்வ மத சம்மதமாகிய எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம், சன்மார்க்கம், சமரச சன்மார்க்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சன்மார்க்கத்தை இந்த பிரபஞ்சத்துல விதைத்த சச்சிதானந்த சத்குரு எப்பேற்பட்ட கருணை பண்ணிருக்கார். ஒரு ஊர்லயுமே பிள்ளையார் கோயில் எங்கெங்கெல்லாம் முக்குக்கு இருக்கோ அதே மாதிரி பாபா உட்கார்ந்துட்டார். ஏன் உட்கார்ந்தார்? நமக்காக உட்கார்ந்துருக்கார். நிறைய பேரால ஷிரடிக்கு வர முடியாது, அந்த ஜீவன்களை பார்க்க நானே வரேன்ட்டு வந்துட்டார் பாபா. நானே வரேன், நானே என் குழந்தைங்களை பார்க்க வரேன்னு சொல்லி யாரையோ ஆட்கொண்டு நிறைய கோவில்கள் எல்லாம் கட்டிக்கொண்டு ராஜாத்தி ராஜனா இருக்கார், சத்குருநாதனா இருக்கார், யோகி ராஜனா இருக்கார். நம்ம எல்லா ஊர்களையும் நிறைஞ்சி இருக்கார். ஷிரடியில தான் இருக்கார், ஷிரடியில தான் பாபாவுடைய சாநித்தியம் இருக்கு. இந்த கோயிலெல்லாம் சாநித்தியம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? புரியுதுங்களா? நான் என்ன மாதிரி சப்ஜெக்டுக்கு அடியன் வரேன்றது உங்க எல்லாருக்கும் புரியுதா? நம்ம நிறைய பேர் அடியன் பார்த்திருக்கேன். சாய்ராம், நான் 400வது முறை ஷிரடிக்கு போறேன் அப்படின்னாங்க ஒரு அம்மா. 400 முறை போயிருக்கியாமா? ரொம்ப சந்தோஷம். அப்படி 400 முறை போய் என்னம்மா கிடைச்சிதுன்னு கேட்டேன். நான் சந்தோஷமா போவேன், பாபாவை பார்ப்பேன், வருவேன் அப்படின்னாங்க. நீ 400 முறை செலவு பண்ணிடலாமா? எவ்வளவு காசு செலவு பண்ண? நிறைய செலவு பண்ண சாய். சரி, நீங்க என்ன ஊருன்னு கேட்டா சென்னையில பக்கத்துல பாபா இருக்காரா? ஆமா இருக்கார். ஷிரடிக்கு போறதுக்கு நீ நிறைய செலவு பண்ணிட்டு போறீங்களே, உங்க ஊர் பக்கத்திலேயே பாபா வந்திருக்காரு, ஏன் அங்க போல, ஏன் ஷிரடிக்கு போனீங்கன்னு கேட்டேன். எனக்கு இங்க போனா நிம்மதி இல்லை, எனக்கு அங்க போனாதான் நிம்மதி கிடைக்குது அப்படின்னு அவங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற பாபா வேற, இங்க இருக்கிற பாபா வேற. அந்த பேத பாவம்,
ஷிரடி சேத்திரத்துல தான் சுவாமி இருக்காருன்னு நம்ம மைண்ட்ல செட் பண்ணிட்டோம். ஷிரடி சேத்திரத்துல மட்டும் அவர் இல்ல, எல்லா உயிர்களிலும் இருக்கார், எங்கும் இருக்கார். நாராயணனுடைய பாடல்கள்ல தூணிலும் இருப்பார், துருமிலும் இருப்பார், எங்கும் நிறைந்திடுவார் நாராயணன் ஒரு வரி வரும். அந்த மாதிரி சச்சிதானந்த சத்குரு சாயிநாதர் இந்த உலகத்துல எல்லா உயிர்கள்லையும் இருக்கார், எல்லா சேத்திரங்கள்லையும் இருக்கார், எல்லா கோவில்கள்லையும் இருக்கார். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி ஷிரடிக்கு போவே மாட்டோம். புரியுதுங்களா? ஏன்பா நீ ஷிரடிக்கு போன்னு சொல்றியா இல்ல போவாதன்னு சொல்றியா அப்படின்னு தான் கேக்குறீங்க. ஷிரடிக்கு போகிறதும் நம்ம கையில இல்ல, ஷிரடிக்கு போகாம இருக்கிறதும் நம்ம கையில கிடையாது. குருநாதர் நீ ஷிரடிக்கு வான்னு கூப்பிட்டா போய் தான் ஆகணும், நம்ம தலையெழுத்து அதுதான். ஏன்னா இன்னைக்கு அடியன் ஷிரடிக்கு கிளம்புறேன், ஒரு 18 பேர் கொண்ட குழுவோட அடியன் இன்னைக்கு ஷிரடி கிளம்புறேன். அதனாலதான் இந்த ஷிரடியினுடைய ஒரு விஷயத்தை உங்க எல்லாருக்கும் புகுத்தணும் சொல்லணும்ன்றதுனால சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என் கூட வரக்கூடியவங்கெல்லாம் புதுது, யாருக்கும் ஷிரடியை பத்தின அனுபவங்கள் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி 2-3 பேர் போயிட்டு வந்திருக்காங்க, ஒழுங்கா காட்டினது இல்லையா. எது துவாரகா மாயி, எது சாவடி, எது ஹனுமன் மந்திர், எது சமாதி மந்திர்னு கூட தெரியல அவங்களுக்கு. போனேன், பாபா பார்த்தா வந்துட்டேன். ஒரு நாள் தான் தங்கினேன். எவ்வளோமா செலவு பண்ண? 20,000 செலவு பண்ணி அவ்வளவு தூரம் போயிட்டு துவாரகா மாயை பார்க்கலையாம். ஆனா போயிருப்பாங்க, அதுதான் துவாரகா மாயின்னு பாவம் தெரியல. சமாதி மந்திர் பார்த்தாங்கன்னா, சமாதி மந்திர்னா எதுங்க? இந்த வெள்ளை கலர் பாபா பலிங்க செட்ல உட்கார்ந்துருக்காரு அவுதுவா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அப்ப என்ன மாதிரி லட்சணத்துல நம்ம ஷிரடிக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா, யார் கூட போறதுன்னு ஒண்ணு இருக்கு. யார் கூட போனா அந்த ஆனந்தம் கிடைக்கும், பாபாவுடைய சாநித்தியத்தை புட்டு புட்டு வச்சு பாபாவுடைய திருவடிப்பட்ட இடங்களை கரெக்டா காமிச்சு அழைச்சிட்டு போகக்கூடிய நபர்கள் ரொம்ப கம்மி. அந்த நபர்களை கண்டுபிடிச்சுதான் நீங்க அவங்க கூட போகணும். அந்த மாதிரி நபர்கள் ரொம்ப ரேர். ஏன் அப்படின்னா நிறைய டூர்ஸ் இருக்கு, நிறைய டிராவல்ஸ் இருக்கு, இவங்க எல்லாம் பின்னாடியும் எல்லாருமே போயிடுவாங்க. ஆனா உண்மையான ஆத்மார்த்த ரீதியோட பாபாவுடைய விஷயங்களை நன்கு உணர்ந்து பாபாவுடைய ஹிருதயத்துல சுமந்து கொண்டு எந்த ஒரு லாப நோக்கத்தோட இல்லாம எதையும் எதிர்பார்த்திடாம பாபாவை பத்தின விஷயங்கள், பாபாவுடைய திருவடிப்பட்ட இடங்கள், எல்லா பக்தர்களும் அந்த இடத்துல அவங்க பாதம் படணும், பாபாவுடைய முழுமையான கிருபைக்கு அவர்கள் பாத்திரமாகணும்ன்ற நல்ல சிந்தனை கொண்ட எண்ணற்ற அடியார்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனா அவங்களாம் யார் யாருப்பா சொல்றியான்னா சொல்லவே மாட்டேன். அது யார் யாருன்றத நீங்க தேடுங்க, தேடி அவங்க கூட ஷிரடிக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? இப்ப ஷிரடிக்கு போறதும் நம்ம கையில இல்ல, ஷிரடிக்கு போகாம இருக்கிறதும் நம்ம கையில இல்ல. பாபா நம்மளை தேடி நம்ம ஊருக்கு வந்துட்டார். அந்த பாபா கிட்ட நம்ம என்னைக்குமே ஷிரடிக்கு போனா எத்தகைய பாவம் கொண்டு போறோம். ஷிரடிக்கு போனா சமாதி மந்திருக்கு போனாலோ, துவாரகா மாய்க்கு போனாலோ, சாவடிக்கு போனாலோ எத்தகைய பாவம் கொண்டு பக்தி கொண்டு ஷிரடிக்குல இருந்து அனுபவிக்கிறோமோ அதே போலவே நம்ம ஊர்ல இருக்கிற பாபா கோயில் அனுபவிச்சா என்ன? ஆனா அந்த அனுபவம் நம்ம கோவில்ல அனுபவிக்க பல பேர் தவறிடுறாங்க. ஏன்னா ஷிரடி வேற, நம்ம ஊர் பாபா கோயில் வேற அப்படின்னு சொல்லக்கூடிய பேத பாவம் இருக்கிறதுனாலதான் நமக்கு அந்த பாபாவுடைய கிருபையே ஒழுங்கா கிடைக்கிறது இல்லை. ஷிரடி வேற, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பாபா கோயில் வேறன்னு நினைச்சீங்க அப்படின்னா அது முட்டாள்தனம், அது நல்ல விஷயமே கிடையாது. பாபா சொல்றார், நான் எல்லா இடங்கள்லயும் இருக்கேன் அப்படின்றார். பாபாவுடைய சாயி சச்சரிதத்தை எங்க படிக்கிறோமோ அங்க பாபா இருக்கார். பாபாவுடைய சிந்தனையில யார் மூழ்கி இருக்காங்களோ அங்க பாபா இருப்பார். அப்படின்னா பாபாவுக்கு ஒரு பெரிய பெரிய கோவிலோ இல்ல சின்ன கூடார கோவிலோ இருந்தா அங்க பாபா இருக்க மாட்டாரா? இருப்பார் இல்லையா? அப்ப நம்மளுடைய மன என்ன பாவத்துக்கு ஏற்றார் போலதான் பாபாவுடைய கிருபையே நமக்கு கிடைக்கும். இப்ப ஷிரடிக்கு ஏன் போறோம், எதுக்கு போறோம்ன்றதெல்லாம் சொல்லிட்டேன். யார் கூட போனா பாபாவுடைய பூர்ணமான கிருப்பை கிடைக்கும்ன்றதையும் லைட்டா சொல்லியிருக்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லல. நிறைய பேரு ஷிரடி யாத்திரைக்கு என் கூடயே வந்திருக்காங்க.
ஷிரடிக்கு நம்மலாம் போறோம் அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போகணும். இப்போ முத நிறைய பேர் போறாங்க வராங்க, எது எங்க இருக்குன்னே தெரியல, தனிப்பட்ட முறையில் கடமை போயிடுறாங்க. பார்த்துட்டு வந்து என்னங்க பார்த்தீங்கன்னா, வந்தேன், எத்தனை நாளுங்க தங்குனீங்கன்னா, ஒரு நாள் தங்கினா உடனே வந்துட்டேன், எவ்வளோ செலவு பண்ணீங்க, 5000 செலவு பண்ண, அட பாவீங்களா இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஷிரடின்ற சேத்திரத்துக்கு போனீங்க அப்படின்னா பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, பாபா உன்னுடைய புனிதமான சேத்திரத்துல ஒரு 3 நாள் நான் தங்கணும், அந்த 3 நாள்ல ஷிரடி சேத்திரத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் நான் அப்சர்வ் பண்ணணும், நான் முழுமையா தெரிஞ்சுக்கணும், உன்னுடைய திருவடிப்பட்ட இடங்கள் எல்லா இடங்களுக்கும் நானும் போகணும், நீ யார் வீட்டிலெல்லாம் பிக்ஷை வாங்கினியோ, நீ எங்கெல்லாம் நடமாடனியோ, நீ எங்கெல்லாம் பயணப்பட்டியோ, நீ ஷிரடியில இருந்தபடி எங்கெல்லாம் உன்னுடைய திருவடி பாதம் பதிக்கப்பட்டதோ அத்தனை இடங்களையும் நான் அனுபவிக்கணும், அதுக்கு கிருபை பண்ணு பாபா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். அதையும் தாண்டி ஷிரடிக்கு பாபா எப்படி வந்தார், ஷிரடிக்கு வந்து பாபா எத்தனை அடியார்களை ஈர்த்து இழுத்தார், பாபாவுடைய எண்ணற்ற அடியார்கள்ல ஷிரடிக்கு நிறைய பேர் வராங்க போறாங்க தானே. அப்ப பாபா வாழ்ந்த காலத்துல வந்தாங்க போனாங்க. அந்த பக்தர்கள்ல யாரு உண்மையான எண்ணத்தோட வந்து பாபாவுடைய பரிபூர்ணமான கிருபைக்கு பாத்திரமானார்கள்? நான் சொல்ற பரிபூர்ணமான கிருபைன்றது என்னன்னா தேடுதல், ஆத்மீக தேடுதல். ஆத்மீக தேடுதலுக்கு உகந்த இடம் ஷிரடி, டூரிஸ்ட் பிளேஸ் ஷிரடி இல்ல. புரியுதுங்களா? தேடுதலோட இருக்கணும். நம்மளுடைய தேடுதல் எல்லாம் என்னன்னா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், வீடு பாதிலே கட்டி நிக்குது, நல்லபடியா வீடு திரும்பவும் முழுமை பெறணும், என் பையனுக்கு வேலை வேணும், எனக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு ஃபுல்லா வியாதியா இருக்கு, அந்த வியாதி குணமாகணும். உலக ரீதியான பிரார்த்தனைக்காகத்தான் நம்ம ஷிரடிக்கு போறோமே தவிர ஆத்மீக லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஷிரடிக்கு போறோமா அப்படின்னா இல்லவே இல்லை. ஷிரடிக்கு இன்னைக்கு கோடான கோடி பேர் போலாம். கோடான கோடி பேர்ல குறிப்பிட்டு 10 பேரை தான் சொல்ல முடியும், குறிப்பிட்டு 10 பேரை தான் 10% தான் சொல்ல முடியும் உண்மையான தேடுதலோட ஷிரடிக்கு போறாங்க. மீதி 90% எதுக்குன்னா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு அதுக்கு நன்றி சொல்றதுக்கு நான் ஷிரடி போய் நன்றி சொல்லிட்டு வரேன். அப்போ உங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற பாபா இருக்காரேமா, அவர் யாருமா? சொல்றதோட அர்த்தம் புரியுதுங்களா? 20,000 செலவு பண்ணிட்டு ஷிரடி போய் நன்றி சொல்றதுக்கு அந்த 20,000 கொண்டு அந்த ஒரு பாபா கோவில்ல விளக்கேத்துற எண்ணெய் இல்லாம இருக்கும், பாபா கோவில்ல அன்னதானம் பண்றதுக்கு காய்கறி இல்லாம இருக்கும். அந்த பணத்தை நீ இதுக்கு கொடுத்தீனா பாபா சந்தோஷப்பட்டிருப்பாரு. 20,000 செலவு பண்ணி நம்ம ஷிரடிக்கு போறது எங்க? அதே 20,000 கொண்டு குருநாதருக்கு ரொம்ப பிடித்தமான அவருக்கான கைங்கரியத்தில் ஈடுபடுறது எவ்வளவு அழகு. போகக்கூடாதுன்னு சொல்ல வரல, போகிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை யோசிக்கணும்னு சொல்றேன். சொல்றதோட அர்த்தம் புரியுதுங்களா? ஏன்னா பாபா கூப்பிட்டா போய் தான் ஆகணும். ஆனா போகிறதுக்கு முன்னாடி நம்ம பலவிதமான விஷயங்களை கொஞ்சம் ஆலோசனை பண்ணி சிந்திச்சு பார்க்கணும். இதுவே பல பேர் ஷிரடிக்கு போகணும்னு நினைச்சு போக முடியாம தவிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, கூட்டு போறதுக்கு சரியான ஆள் இல்லை, கூட்டு போனா ஒழுங்கா எதையும் காட்டுறதில்ல. அந்த மாதிரி தான் குருநாதரை பார்க்கணும், ஷிரடிக்கு போகணும்னா தாபம் இருக்கணும். அதாவது தாபம் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஏக்கம். குருநாதருடைய திருவடிப்பட்ட இடங்கள் எல்லாம் பார்க்கணும். ராதை தெரியும் நினைக்கிறவங்க எல்லாருக்கும். ராதை வந்து துவாபர யுகத்துல கண்ணன் விட்டுட்டு போயிட்டான். அவன் வந்து அவருடைய ஊருக்கு போயிட்டார் கண்ணன். ராதை என்ன பண்ணா அப்படின்னா, டெய்லி பிருந்தாவனத்துக்கு இடத்துக்கு போயிட்டு, கண்ணா இங்கதானடா நீ யமுனா நதியில எங்க கூட விளையாண்ட, கண்ணா இங்கதானடா நீனு நானே கோபிகள் எல்லாம் சேர்ந்து ராசடியில பண்ணோம், கண்ணா இந்த இடத்துல தானடா நீ எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட, கண்ணா இந்த இடத்துல தானடா நான் உனக்கு வெண்ணெய் ஊட்டி விட்டேன்னு அந்த இடத்தினுடைய பிரபாகத்தை, அந்த கண்ண பெருமானுடைய பிரபாவத்தை, பக்திய, அந்த பிரேமைய அனுபவிச்சு ரசிப்பாளா ராதையும் கோபிகைகளும். அத போல ஷிரடிக்கு நம்ம போறோம் அப்படின்னா, துவாரகா மாய பார்த்த சனத்துல எல்லாமல்ல சத்குருநாதர் அந்த இடத்துல 60 வருஷ காலம் மூச்சு காத்து விட்டுருக்கார். 60 வருஷ காலம் மூச்சு காத்து இருக்கு அந்த இடத்துல இருக்கு, சாநித்தியம் இப்பவும் இருக்கு.
அந்த சாநித்தியத்தை உணர்ந்து துவாரகாமாய்க்கு போன மாத்திரத்துல தன்னை மறந்து பாபா அந்த இடத்துல எத்தனையோ பக்தர்களுக்கு எத்தனையோ விதமான லீலைகளை பண்ணியிருக்கார். சில பக்தர்களுக்கு ராமனா தரிசனம் கொடுத்திருக்கார், சில பக்தர்களுக்கு கண்ணனா தரிசனம் கொடுத்திருக்கார், சில பக்தர்களுக்கு அவரவர்கள் குலதெய்வமாக, சில பக்தர்களுக்கு அவர்கள் குருநாதராக, இந்த மாதிரி எண்ணற்ற லீலைகள் புரிந்திருக்காரு. அதெல்லாம் நினைச்சு நம்ம கண்ணில் சொட்டு தண்ணி வரணும். ஆனா நம்ம கண்ணிலேருந்து என்ன சொட்டு தண்ணி வருது அப்படின்னா, என்னால தாங்க முடியல சுவாமி இந்த கஷ்டத்திலேருந்து, என்னை எப்படியாவது கொண்டுட்டு வந்துருன்னு அங்க போய் பிரார்த்தனை பண்ணி அழுகுறோமே. நம்ம ஊர்லயும் அதே பாபா தானே, அங்க அழுதா போதுமே. அங்க போய் நீங்க அழுவக்கூடாதுன்னு சொல்ல வரல, அங்க போய் உங்களுடைய பிரார்த்தனையை வைக்க கூடாதுன்னு சொல்ல வரல. அங்க போய் பக்தி ரீதியா உண்மையான, ஏன்னா பாபாவை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னா, பாபா எதுக்கு வந்தார்? நமக்கு தேவையான உலக ரீதியான கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு மட்டும்தான் வந்தாரா? இல்லவே இல்லை. நம்மளை சாப்பிட வந்திருக்கார். அது சிங்கம், நம்ம எற. அது என்ன சிங்கம்னா சத்குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான வைபவம் நிறைந்த பகவான். எதுக்கு வந்திருக்கு? நம்ம எல்லாரும் எப்ப பலமா மாறும்னு அது காத்துக்கிட்டு இருக்கு. என்ன பலமா? பக்தி பலமா. பக்தினா என்ன? நம்மள பகவான் கிட்டையும் குருநாதர் கிட்டையும் அர்ப்பணிச்சுட்டா நம்ம பலமா மாறிடுவோம். பகவானுக்கு அப்ப பசி எடுக்கும் போது நம்மள அவன் சாப்பிட்டுருவான். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி பலமா யாருப்பா மாறி இருக்கா? நான் தான் சொன்ன நிறைய மகான்கள், ராதாகிருஷ்ணமாயி, வி.வி. நரசிம்ம சுவாமிகள். ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இந்த மகான்களெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவல் இருக்கா? யாராவது ஒருத்தர் நான் சொன்னதுலேருந்து ராதாகிருஷ்ணமயமா பத்தியோ, வி.வி. நரசிம்ம சுவாமிகளை பத்தியோ, ராதாகிருஷ்ண சுவாமிகளை பத்தியோ, சிவனேசன் சுவாமிகளை பத்தியோ தேடுதல் உண்டானாச்சா அப்படின்னா தெரியாது. எனக்கு தெரியாது. லைவ் பார்க்கக்கூடிய உங்களுக்கு தான் அது தெரியும். புரியுதுங்களா? தேடுதல் இருக்கணும். ஆத்மீக முறையான ஒரு தேடுதலோட குருநாதருடைய திவ்யமான மங்களமான சன்னிதானத்துல உட்கார்ந்து கொண்டு, குருநாதா உன் கிருப இந்த சனத்துல இந்த சமயத்துல ஷிரடின்ற உன் சேத்திரத்துல என்ன நீ கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கியே, ரொம்ப நன்றி பாபா அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட்டு குருநாதனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அந்த நன்றி நம்மளுடைய காரியத்தை நிறைவேற்றி கொடுத்துரும். பாபாவை பத்தின சிந்தனையில நம்ம மனசு, நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய சொல் எல்லாம் மூழ்கி போனுச்சுன்னா நம்மளுடைய காரியத்தை அவர் பார்த்துப்பார். அதுக்குதான் சொல்றார் பகவான் பகவத்கீதையில, என்ன மட்டும் நீ சரணடைஞ்ச அப்படின்னா உனக்கான காரியத்தை நான் பார்த்துக்கிறேன்றார். என்னன்னா, உன்னுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன், உன்னை எப்படி வாழ வைக்கணும், உன்னுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவை எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்றார் பகவான். அதேதான் பாபா சொல்றார், உடம்ப மறந்துரு, வீட்டை மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு, என்னையே புகழா சரணடைந்து விடுன்றார். நம்மளையே மறந்து பாபா அப்படின்னு சொல்லி அவருடைய திருவடியை பிடிச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், நம்மளுடைய காரியத்தை அவர் நடத்துவார். என் வாழ்க்கையில நிறைய நடத்தி கொடுத்திருக்கார். நிறைய அனுபவங்கள் உண்டு. பார்க்கக்கூடிய இந்த லைவை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் உண்டு. ஆனா அதுலயும் சில பேர் எல்லாத்தையும் நிறைவேற்றுறாருங்க, ஆனா இதை மட்டும் நிறைவேற்ற மாட்டேங்கிறாருங்க பாபா அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பாபா மேல பண்றோமே தவிர, அவர் ஏன் நிறைவேற்றல அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வச்சோம்னா அது நமக்கு தகுமா தகாதான்றது நமக்கு தெரியாது, பாபாவுக்கு தான் தெரியும். அதனால ஷிரடின்ற சேத்திரத்துக்கு காரண காரியம் இல்லாம போகக்கூடாது. காரணத்தோட போகணும், காரியத்தோட போகணும். யார் கூட போகணும் அப்படின்னா, நல்ல தெரிந்த அடியார்கள் கூட போகணும். பண்டரிபுர சேத்திரத்துக்கு போகணும்னா சரியான நபர் கூட போனாதான் பாண்டுரங்கனுடைய சாநித்தியத்தை அவர்கள் உணர வைப்பாங்க. அந்த உணர்வுல தான் தெய்வத்துடைய அருள் கிடைக்கும். அந்த மாதிரி பாபாவுடைய உண்மையான அடியார்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஷிரடிக்கு எல்லா அடியார்களையும் கூட்டுட்டு போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. அவர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கூட நீங்க பயணம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் மாறும், கண்டிப்பா மாறும். திருப்பதிக்கு போனா வாழ்க்கையில திருப்பம் உண்டாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அடியார்கள் கூட போனா சத் சங்கமான முறையில ஆத்மீக லாபத்தை நிறைய சம்பாதிச்சுட்டு வரலாம். அந்த சம்பாத்தியம் மட்டும் இருந்ததுன்னு வைங்களேன்,
நம்மளுடைய ஒரு கோரிக்கையையும் பாபா நடத்தி வச்சுக்கிட்டே இருப்பார். நம்ம நினைச்சதை காட்டிலும் நினைக்காதது எல்லாமே நடத்தி வைப்பார் பாபா. ஆகையினால ஒரு அடியையும் ரொம்ப யோசிச்சு நிறுத்தி நிதானமா எடுத்து வைக்கணும். ஷிரடிக்கு போகிறதுக்கு முன்னாடி துவாரகா மாயை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போகணும். பாபா 60 ஆண்டு காலம் வாழ்ந்தார். சாவடியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அங்க இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேய சுவாமி புதுசா கட்டப்பட்டிருக்கு. அப்ப பழைய ஆஞ்சநேய சுவாமிகள் எப்படி இருந்தது, எப்படி மாத்தினாங்க, அதனுடைய வைபவம் என்ன, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போகணும். சமாதி மந்திர பத்தி, அந்த பூட்டின்றவர் யாரு, அவர் எப்படி ஷிரடிக்கு வந்தார், பாபா எப்படி பூட்டியோட கனவுல போய் எனக்கு ஒரு வாடா கட்டுன்னு சொன்னாரு, ஏன் கட்ட சொன்னாரு, எப்படி அவர் கட்டினாரு, கட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, கட்டினதுக்கு அப்புறம் கிருஷ்ணனை வழிபாடு பண்ணணும்னு பூட்டி சொல்ல, சரி நானே கண்ணனா அங்க வந்து உட்காருவேன் பாபா சொல்ல, கடைசியா தானே கண்ணனாக அங்க பாபா பூட்டியோட வாடால உட்கார்ந்துருக்கார் பாக்குறோம். அப்ப ஒரு விஷயத்தையுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனா தான் அந்த ஒரு வைப்ரேட், அந்த ஒரு கிருபை, அந்த ஒரு கருணை நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம ஓட்டத்துல ஓடிக்கிட்டும் போய்கிட்டு வந்தோம்னா என்ன லாபம்னா பணம் தான் வேஸ்ட். என்ன கிடைக்கும், ஒண்ணுமே கிடைக்காது. பாபாவே அவருடைய வாணின்னு சொல்லக்கூடிய தெய்வீக குரல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். விவேகிகள்னா நல்ல ஞானம் கொண்டவர்கள், நல்ல புத்திசாலிகள், நல்ல அறிவாளிகள். அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு சேத்திரத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த சேத்திரத்தை பத்தின முழுமையான தகவல்களை சேகரிச்சதுக்கு அப்புறம் என்ன பெரியதான ஆவல் ஏற்படும், தாபம் உண்டாகும், எப்படா ஷிரடி போவோம் அப்படின்ற ஒரு ஏக்கம் உண்டாகும். அப்படி அந்த ஏக்கம் வரும்போது பாபா டக்குன்னு பிடிச்சி ஷிரடிக்கு இழுப்பார். அப்படி இழுத்த பிறகு படிச்சதெல்லாம் ஞாபகம் வரும் பாருங்க. படிச்சதெல்லாம் ஞாபகம் வர அந்த இடத்த பார்க்க கண்ணில் தாரதாரையா தண்ணி வரும். அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தோட ஷிரடிக்கு போகணும், தேடுதலோட ஷிரடிக்கு போகணும். புரியுதுங்களா? யார் கூட போகணும்? உண்மையான அடியார்கள் கூட அப்படின்றத அடியன் ரொம்ப தெளிவுபட அடியன் சொல்றேன். ஷிரடியில நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் ரொம்ப நிறைய இருக்கு. அது சொல்றேன் பாருங்க. கண்டோபா மந்திர், பாபாவுக்கு சாயின்ற திருநாமம் சூட்டப்பட்ட இடம். அடுத்து பாபாவுடைய துவாரகா மாயி, பாபா 60 ஆண்டு காலம் உயிரோட வாழ்ந்த இடம். அடுத்து பாபாவினுடைய சாவடி, பாபா சயனித்த அற்புதமான இடம். அடுத்தது ஆஞ்சநேய சுவாமி மந்திர். அது எல்லாம் இப்ப நான் சொல்ற ஒரு இடமும் பாபாவுடைய சாநித்தியத்தினால இடம் பெற்றது. ஷிரடிக்கு போறீங்க அப்படின்னா துவாரகமாயை பார்த்தோம், சாவடியை பார்த்தோம், சமாதி மந்திர பார்த்தோம், பிளைட்டை பிடிச்சோம், ஊருக்கு வந்தோம்னா வேஸ்ட். இப்ப அடியன் சொல்லக்கூடிய இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்தையும் பார்த்தா பாபாவுடைய பவித்திரமான கிருபை நமக்கு பூர்ணமா கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன் டே டூர்லாம் கிடையாதுங்க. 3 நாள் ஆன்மீக யாத்திரையா போகணும். டூரா போக கூடாது, டூரிஸ்ட்ல போக கூடாது. ஆத்மீக யாத்திரையா 3 நாள் தங்கியிருந்து ஷிரடிய சாநித்தியத்தை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வரணுமே தவிர போயிட்டு டப்புன்னு வர்றதுனால என்ன ஒண்ணுமே இல்லை. அதனால அடுத்து ஹனுமன் மந்திர், அடுத்து பாபாவுடைய சமாதி மந்திர், அடுத்து சோட்டா பாபா மந்திர்னு ஒண்ணு இருக்கு. அது கண்டோபா கோயில் பக்கத்திலே இருக்கு. அவரும் சோட்ட பாபானா சின்ன பாபா அப்படின்னு அர்த்தம். அவரு பாபாவுக்காகவே வாழ்ந்தவர். பாபாவையே நினைத்து கொண்டு எப்படி உபாசினி மகாராஜா பாபா கண்டோபா கோயில உட்கார வச்சாரோ, இதே மாதிரி இந்த மகான் கண்டோபா கோயில்ல அந்த ஆலமரத்துக்கு அடியிலே உட்கார்ந்து உயர்ந்த ஞானம் அடைந்தார். அந்த மகாத்மா அவரு. அடுத்து பாபாவுடைய லெண்டி தோட்டம், பாபாவுடைய திருவடிப்பட்ட இடம். லெண்டி தோட்டத்துக்கு போறோம்னு வைங்களேன், சுத்தி பார்க்கறதோட இல்லாம அங்க ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து கண்ணை மூடணும். கண்ணை மூடி பாபா இந்த லண்டி தோட்டத்துக்கு தானே வந்தார். அவருடைய திருவடி எவ்வளவு, இந்த திருவடி அவருடைய திருப்பாதம் இருக்கு இல்லையா, அந்த பாதம் அந்த பூமி அழகா தொட்டுச்சு. அந்த பூமிக்கு எவ்வளவு கிருப்பை. அப்பேற்பட்ட பூமியில நம்ம இப்ப உட்கார்ந்துருக்கோம். அப்ப நம்மளும் அந்த கிருப்பைக்கு உகந்தவர் தானே. அப்ப அந்த சனத்துல பாபா இந்த லெண்டி தோட்டத்துல நிறைய மரம் செடி கொடி எல்லாம் வளர்த்ததான் நம்ம படிச்சிருக்கோமே, அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்து கொண்டு அந்த சிந்தனையாவே உட்கார்ந்துருக்கணும். 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அப்படி உட்கார நமக்கு கிருப்பை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அருள் ஆற்றல் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்ததா பாபாவுடைய குருஸ்தான். பாபா முதலா அந்த வேப்ப மரத்துக்கு அடியில 16 வயது பாலகனா வந்தார் இல்லையா, அந்த இடம் தான் பாபாவுடைய குருஸ்தான்.
அந்த இடத்துக்கு கீழே தான் 4 சமய விளக்கு, ருத்ராஜ மாலெல்லாம் இருக்கிறதாவும் நம்ம நிறைய பாபாவுடைய சாயி சச்சத்துல படிச்சிருப்போம். அடுத்ததா பாபா பயன்படுத்தின ஒரு பொருட்களும் தீட்சித் வாடா, தீட்சித் காகா சாஹிப் தீட்சித்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வாழ்ற காலத்துல பாபாவுடைய பக்தர்களுக்காக அவர் அங்க கட்டினார். அந்த இடத்துலதான் பாபாவால பயன்படுத்தப்பட்ட நிறைய பொருட்கள் இன்னமும் இருக்கு. பாபா உபயோகப்படுத்தின கஃப்னி இருக்கு, பாபாவுடைய திருவடி இந்த பாதுகை இருக்கு, பாபா பிக்ஷா பாத்திரம் இருக்கு, பாபா பயன்படுத்தின சில்லிம் இருக்கு, பாபாவுடைய குதிரை ஷாம் கர்ணா பயன்படுத்தின அந்த ஆபரணங்கள் இருக்கு, பாபா சமைச்ச அந்த ஹண்டி பெரிய அண்டா இருக்கு. பாபாவுக்கு பிரியமான பக்தர்கள் நிறைய பொருட்களை கொடுத்திருக்காங்க பாபாவுக்காக. அத்தனை பொருளும் அங்க மியூசியத்துல இருக்கு, நீங்க பார்க்கலாம். அடுத்தது அப்துல் பாபா சமாதி. பாபாவுக்காகவே பிறந்தவர், பாபாவுக்காகவே வாழ்ந்தவர், பாபாவுக்காகவே பூர்ணமா வாழ்ந்து பாபாவுக்காகவே ஷிரடியிலேயே தன்னுடைய இன்னுயிரை விட்டவர் அப்துல் பாபா. அவருடைய சமாதி அங்கதான் இருக்கு. நானாவளி சமாதி அங்கதான் இருக்கு. தாத்யா பாட்டில் சமாதி ஷிரடிக்குள்ளதான் இருக்கு. லக்ஷ்மிபாய் அம்மாவுடைய வீடு அங்கதான் இருக்கு. ஷியாமா ஐயா வீடு, அப்துல் பாபா காட்டேஜ், ஓல்டு விட்டல் ருக்மிணி மந்திர். இந்த கோயில யாருக்குமே தெரியாது. அதாவது இந்த ஓல்டு விட்டல் ருக்மிணி மந்திர் பார்த்தீங்க அப்படின்னா, பாபா இருக்கும் பொழுதே பாபாக்கு லக்ஷ்மண் மாமா ஜோஷின்னு சொல்லக்கூடியவர், ஷியாமாவுடைய மாமா. லக்ஷ்மண் மாமா ஜோஷியோட கனவுல தான் பாபா போய் என்ன சொன்னார், பாபா சமாதியானதுக்கு மறாவது நாள், பாபு சாஹேப் ஜோக் நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டான், நீயாவது எனக்கு காக்கடா ஆர்த்தி எடுக்கிறியான்னு சொன்னார் இல்லையா அந்த லக்ஷ்மண் மாமா ஜோஷி. அந்த லக்ஷ்மண் மாமா ஜோஷியே பாபா பன்றிபுரம் போக சொன்னார். போயிட்டு சந்திரபாகா நதி தீர்த்தத்துல குளிக்க சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் பாண்டுரங்கன் கிடைச்சார். அந்த பாண்டரங்கனை கூட்டு பாபாட்ட காமிச்சு கோயில வச்சாச்சு. அடுத்தது ருக்மிணி மாதா கிடைச்சாங்க. அப்படி பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய சந்திரபாகா நதி தீர்த்தத்திலிருந்து கிடைக்கப்பட்ட மூர்த்திகளை வைத்து சின்னதான விட்டல் ருக்மிணி மந்திர பாபா இருக்கிற காலத்திலே கட்டியிருக்காங்க. அந்த கோயில்ல தான் தாஸ்கனு மகராஜ் ஷிரடிக்கு வந்தாருன்னா தங்குவார். அந்த இடத்துக்கு அவ்வளவா யாரும் போறதே கிடையாது. அடுத்ததா மகள்சால்பதி ஐயாவுடைய வீடு. அடுத்ததா மகாலட்சுமி மந்திர். மகாலட்சுமி மந்திர்ன்றது பிம்பிள்வாடி ரோட்ல இருக்கு. ரொம்ப அற்புதமான ஸ்தலம். அங்கதான் பாபா சிம்பி அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு வயிற்று வலி வரும், நீ என்ன பண்ற, லட்சுமி கோயிலுக்கு போ, கருப்பு கலர் நாய் ஒண்ணு வரும், அந்த நாய்க்கு நீ தயிர் சாதம் போடு, உன்னுடைய வயிற்று வலி குணமாகும் சொன்ன மகாலட்சுமி மந்திர். அடுத்ததா பாபாவுடைய கற்பக விருக்ஷா மரம். இது எங்க இருக்குன்னா ரகத்தா போற பாதையில இருக்கு. அந்த ரகத்தா போற பாதையில இது என்ன மரம்னே யாருக்கும் தெரியாது. பாபா அந்த ரகத்தா குசால் சந்த் மார்வாடி வீட்டுக்கு முன்னாடி இந்த மரத்துக்கு கீழே தான் உட்கார்வார். அவர் உட்கார்ந்து கொண்டதை தெரிந்து கொண்ட குசால் சந்த் மார்வாடி நிறைய பக்தர்களோட நிறைய மக்களோட பேண்டு வாத்தியத்தோட அந்த மரத்துக்கு கீழே பாபாவை மேல தாள இன்னிசை முழங்க அவருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் உபச்சரணம் பண்ணதா படிச்சிருக்கோம் இல்லையா. அவர் பாபா உட்கார்ந்த மரம் தான் கற்பக விருக்ஷா மரம். இது என்ன மரம்னே இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையா. அப்படிப்பட்ட பாபாவுடைய திருவடிப்பட்ட பாபாவுடைய சாநித்தியம் பெற்ற இடம் ஷிரடியில இருக்கு, யாரும் போறதில்ல. அடுத்து ரகதால பாபா சென்ற இடங்கள். ரகதால தான் குசால் சத் மார்வாடியோடைய வீடு இருக்கு. அந்த வீடு பல நூற்றாண்டாயிட்டு அந்த வீடு இன்னும் இருக்கு. அங்க பாபாவுடைய சாநித்தியம் இருக்கு. பாபா அங்க உட்கார்ந்து ஆஸ்வாசப்படுத்தி அவருடைய சுவாசம் அந்த இடத்துல இருக்கு. இன்னமும் சாநித்தியத்தை உணரலாம். இங்கெல்லாம் போனா உணரலாம், போயிட்டு திரும்பி வந்தா ஒன்னும் கிடைக்காது. இங்கெல்லாம் போய் பாபாவை அப்சர்வ் பண்ணணும். பாபாவுடைய கிருபையை பெறணும் அப்படின்னா அவருக்காக போகணும், நமக்காக நம்ம போகாம பாபாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். பாபா எங்கெல்லாம் அவருடைய திருவடி பட்டிருக்கு அங்கெல்லாம் போகணும் அப்படின்ற பாவத்தோட போகணும். அதுக்குதான் ஏன் போறோம் எதுக்கு போறோம்னு கேட்டான்ல, இதுக்குதான் போகணும், இதுக்குதான் பாபா கிருபை பண்ணுவார். புரியுதுங்களா. அடுத்ததா ரகத்தால இருக்கக்கூடிய வீரபத்ர டெம்பிள். இந்த ஜவஹர் அலின்னு ஒரு கேரக்டர் நம்ம பாபாடைய சச்சரத்துல படிச்சிருப்போம். அவர் தான் ரகத்தால வந்தாரு, வீரபத்ர கோயில இருந்தாரு. அங்க ஒரு மஸ்ஜித் கட்டும் போது அந்த ஊர்க்காரங்க பிரச்சனை பண்ண ஷிரடிக்கு ஓடி வந்துட்டார். ஓடி வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, பாபா தான் தன்னுடைய சீடன் சொல்ல பாபாவை ஷிரடியில இருந்தே ரகத்தா கூட்டு போயிட்டார். அப்புறம் ஷிரடி மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஜானகிதாஸ் மூலமா ஒரு வாக்குவாதம் பண்ணி அதுல அந்த ஜவஹர் அலி தோத்து போய் கடைசியில பாபா விட்டுட்டு ஜவஹர் அலி ஓடி போயிட்டார். அந்த கதலியில நடந்த இடம்லாம் அது.
அடுத்ததா என்ன, உபாசினி மகராஜ் வாழ்ந்த சகோரி. சகோரின்ற சேத்திரம் உபாசினி மகராஜுக்காகவே இருக்கக்கூடியது. அங்க 2 மகான்களுடைய 3 மகான்களுடைய சமாதி இருக்கு. உபாசினி மகராஜ் அவர்களுடைய சமாதி இருக்கு. அடுத்ததா உபாசினி மகராஜுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சு வாழ்ந்த யோக மாயா தெய்வீக அன்னை, அந்த அன்னை பேரு கோதாவரி மாதாஜி, அந்த அன்னையினுடைய சமாதியும் அங்கதான் இருக்கு. அடுத்து நம்ம பாபாவுக்கு பஞ்சாரத்தை எடுத்தார் இல்லையா பாபு சாஹேப் ஜோக், அவருடைய சமாதி கூட அங்கதான் இருக்கு சக்கோரியில. எத்தனை பேர் போய் பார்த்திருக்கோம் சொல்லுங்க பாப்போம். அப்ப சிரடிக்கு நம்ம இதெல்லாம் இப்ப பார்க்கக்கூடிய நீங்க பல பேர் சிரடிக்கு போயிருக்கலாம், வந்திருக்கலாம், பல பேர் போகாம கூட இருந்திருக்கலாம். இப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் யாராவது போயிருக்கீங்களா? யாராவது போயிருக்கீங்களா? அப்ப இது போல அப்படின்னா இப்ப சொல்லும் பொழுது உங்க மனசுல ஏற்படுது பாத்தீங்களா, ஆஹா இந்த சாய்ராம் இவ்வளவு இடம் சொல்றாரு, அடுத்த முறை போனா இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கணும்னு ஒரு எண்ணம் வருது பாருங்க, ஏக்கம். இந்த ஏக்கத்தோட ஷிரடிக்கு போங்க. இந்த ஏக்கத்தோட பாபாவுடைய திருவடிப்பட்ட இடங்களை தரிசிக்கணும். பாபாவுடைய சமாதி மந்திரோ துவாரகாமாயோ சாவடியோ லெண்டி தோட்டமோ ஒரு 3 மணி நேரமாவது பேசாம யார் கூடயும் பேசாம அங்கேயும் இங்கேயும் ஓடாம உட்காரணும். முதல்ல ஷிரடிக்கு போனா நிறைய பிளான் பண்றதெல்லாம் இருக்கும் இல்லையா, பிளான் பண்றது எல்லாத்தையும் தூக்கி ஓர கட்டி வச்சுட்டு 3 மணி நேரம் வாய் பேசாம மௌன விரதம் இருந்து பாருங்க. ஒரு 3 மணி நேரம் ஷிரடிக்கு போறீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்காருங்க. உட்கார்ந்து சாயி நாமத்தையோ ஸ்தவன மஞ்சரியையோ சாயி சச்சரித்தையோ உட்கார்ந்து ஒரு 3 மணி நேரம் எங்கேயும் ஏந்திரிக்காம உட்காருங்களேன். உட்கார்ந்து பாருங்க, பாபாவுடைய சாநித்தியத்தை நல்லா உணரலாம். நம்ம ஷிரடிக்கு போனதுலேருந்து ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம், இல்ல வேற சேத்திரத்துக்கு போறோம், இந்த சேத்திரத்துக்கு போறோம் அப்படின்னு ரெஸ்டே இல்லாம நம்ம இருக்கோம். அதுக்கு தான் 3 நாள் தங்கணும்னு சொன்னேன். அந்த 3 நாள் தங்குறதுக்கு பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். டக்குன்னு தங்கிட முடியுமா? முடியாது. பாபா உத்தரவு இருந்தாதான் தங்க முடியும். சில பேருக்கு 1 நாள் தான் அலோடு, சில பேருக்கு அரை நாள் தான் அலோடு, சில பேருக்கு அலோடே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விட்ட விஷயத்துல இன்னும் கொஞ்சம் வரேன். என்னன்னா, என் கூட ஷிரடி யாத்திரைக்கு நிறைய பேர் அடியை நடச்சிட்டு போறேன். அப்ப விஜயாலயன்னு சொல்லி ஒரு 21 வயசு பையன், 21 வயசு பையன் 2 முறை டிக்கெட் போட்டாங்க. என் கூட வரவே முடியல அவனால. 21 வயசு பையன், பாபா மேல ரொம்ப பிரீதி, பாபாவுக்காகவே தன்னுடைய வீட்டை வித்தவன், பாபாவுக்காகவே அந்த வீட்டை கோயிலாக்கணும்னு நினைச்ச அந்த பையன் 2 முறை டிக்கெட் போட்டு வர முடியல. கடைசியில் என்னாச்சு தெரியுமா? அவன் வரவே இல்லை. அவன் இப்ப உயிரோடவே இல்லை. 21 வயசு பையன். என்ன ஆச்சுன்னா, அவன் ஒரு காய்ச்சல் வந்து டெங்கு காய்ச்சல் வந்து அவன் இறந்துட்டான். எப்பனா 2 மாசத்துக்கு முன்னாடி. இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி அவனுடைய அந்த ஆசை நிறைவேறவே இல்லை. 2 முறை டிக்கெட் போட்டு எப்படியாவது வந்துரு தம்பின்னு நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன். ஆனா ஏதோ காரணம் சொல்லி தட்டி போய் வேஸ்ட் ஆச்சு டிக்கெட். கடைசியில் அவனே வர முடியாம போயிட்டு. காரணம் என்னன்னா, பாபாவுடைய கிருபை இல்லை அப்படின்னா ஷிரடிக்குள்ள யாரும் என்ட்ரு ஆக முடியாது. ஏன்? நம்ம ஊருக்குள்ள இருக்க கோயிலுக்கே போக முடியாது. ஏன்? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாபாவை பார்க்கணும்னாலும், அந்த பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணணும்னாலும், அந்த பாபாவுக்கு அலங்காரம் பண்ணணும்னாலும், அந்த பாபாவுக்கு ஒரு டம்ளர் டீ வைக்கணும்னாலும் அந்த பாபாவுடைய கிருபை இருந்தாதான் கிட்ட போக முடியுமே தவிர கிட்ட போகவே முடியாது. அவருடைய கிருப்பைன்னு ஒண்ணு இருந்தாதான் கிட்ட போலாம், இல்லைன்னா கிட்ட போகவே முடியாது. ஆகையினால இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த விஷயங்கள்ல பார்க்கணும்னாலும் யாருடைய கிருப்பை இருக்கணும்? ஃபர்ஸ்ட் கிருப்பை இருக்கணும்னா ஏக்கம் இருக்கணும். ஏக்கம் இருந்தாதான் கிருப்பை வரும். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்குள்ள அந்த ஏக்கம் இருந்தா பாபா கிருப்பை பண்ண தயார். புரியுதுங்களா? பாபா கிருப்பை பண்ண தயாரா இருக்கார். நம்ம அந்த கிருப்பைக்கு ஏக்கம் இருக்கணும். இவ்வளோ நாளா நான் ஷிரடிக்கு போயிட்டு வந்தேன், இந்த சாய்ராம் சொல்ற இந்த ஒரு இடத்த கூட நான் பார்க்கலையேன்ற ஒரு தாபம் வருது பாருங்க. அந்த தாபத்துக்கு பாபா கூப்பிடுவார். இந்த இடத்தெல்லாத்தையும் யார் மூலமாவோ, என் மூலமாவோ இல்லை என்ன மாதிரி இன்னும் ஏகப்பட்ட அடியார்கள் மூலமாவோ இந்த இடங்களை கண்டிப்பா காட்டுவார் பாபா. அடுத்து என்ன இடம் பாருங்க. அடுத்து கோப்பர்கான்ல இருக்கக்கூடிய பாபாவுடைய தபோ பூமி. ஷிரடியிலேருந்து கோப்பர்கான் சாயி சச்சத்துல அதிகமா வரக்கூடிய பேர் இது. கோப்பர்கான் ரயில்வே நிலையம். அந்த கோப்பர்கான் ரயில்வே நிலையம் தாண்டி கோதாவரி நதி மாதா ஓடுறா. அந்த மாதாவுடைய கரையில இருக்கு இந்த கோதாவரி கோப்பர்கான் பாபாவுடைய தபோபூமி.
பாபாவுடைய பக்தர் உபாசினி மகராஜ் தபஸ் பண்ணதுனால அது தபோபூமியா மாறியாச்சு. அதை தரிசிக்கலாம். அதுல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளினீங்கன்னா தத்தாத்திரேய மந்திர். தத்தாத்திரேயர் மந்திர் அவ்வளவா யாருக்குமே தெரியாது. ஒரு முறை நானா சாஹேப் சாந்தோர்கர் தன்னை நோக்கி நிறைய பேரை இழுத்துட்டு வரும்பொழுது, ஷிரடிக்கு அழைச்சிட்டு வரும்போது, அவர்களுடைய குலதெய்வமா இருக்கக்கூடிய தத்தாத்திரேயர், அந்த தத்தாத்திரேயர் தரிசிக்க விடாம நேரா ஷிரடிக்கு பாபா கூட்டு வந்துட்டார். பாபா இல்ல, நானா சாஹேப் சாந்தோர்கர். அப்படி கூட்டு வரும் பொழுது கோதாவரி நதியில குளிக்கும் பொழுது நானா சாஹேப் சாந்தோர்கருக்கு காலில் முள்ளு குத்திடுது. அந்த முள்ளு குத்தின இடம் தான் கோதாவரி நதி தீரம். அந்த நதி தீரத்துல தான் தத்தாத்திரேய சுவாமியுடைய ஆலயம் இருக்கு. அந்த மாதிரி லீலைகள்லாம் நடந்த இடம் நிறைய இருக்கு. அடுத்து பாருங்க, ரூயி கிராமம். பாபா வாழ்ற காலத்துல ரூயி, ரகதா, நீகாவ் இந்த சேத்திரத்துக்கெல்லாம் போயிருக்கிறதா நம்ம படிச்சிருக்கோம். ரூயில ஒரு பழமையான சிவன் டெம்பிள் இருக்கு. அதே ரூயில ஆஞ்சநேய சுவாமி டெம்பிளும் இருக்கு. இப்போதைக்கு அந்த ரூயின்னு சொல்லக்கூடிய அந்த பவித்திரமான ஆஞ்சநேய சுவாமி டெம்பிள்ல சீதா ராமச்சந்திரமூர்த்தி, அடுத்து ஆஞ்சநேய சுவாமி இருக்கிற அந்த ஆலயத்துல கணபதி, இதெல்லாம் இந்த இப்ப ஆவோ சாய் பிஜிலி அப்படின்னு சொல்லக்கூடிய சேனல்ல நடத்தக்கூடிய தீபக் ஐயா மூலமா அவருடைய குரூப்ஸ், இன்னும் ஏகப்பட்ட அடியார்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த ஆஞ்சநேய சுவாமி கோயிலை புதுப்பிச்சிருக்காங்க. அந்த கோயிலுக்கு தெரியுமா, அங்க பாபா உட்கார்ந்து இருக்கார், அவருடைய சாநித்தியம் இருக்கு. யாருக்காவது தெரியுமானா தெரியாது. அடுத்ததா நானா சாஹேப் டேங்லே வீடு. இது நீம்காவ். நீம்காவ் நம்ம சாயி சர்ச்சத்துல நிறைய இடங்கள்ல நீம்காவ்னு வரும். அந்த நீம்காவ்ல தான் நானா சாஹேப் டேங்லே வீட்டுக்கு பாபா அடிக்கடி போவார். தீட்சித் கூட போவார், ஷியாமா கூட போவார், இல்ல தனியா கூட போவார். அப்படி போகிற வழியில ஒரு கிணத்துல இறங்கி கை கால் அலம்பி அங்கிருந்து அங்க ஒரு கண்டோபா கோயில் இருக்கு. 2 கண்டோபா. ஒரு கண்டோபா சிறுடியில இருக்கு, இன்னொரு கண்டோபா நீம்காவ்ல இருக்கு. அந்த நீம்காவ் கண்டோபா கோயில பாபா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்திக்கிட்ட பிறகுதான் நானா சாஹேப் டேங்லே வீட்டுக்கே பாபா போவார். இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போயிருக்கோமானா இல்ல. அடுத்ததா சுக்ராச்சாரியார் டெம்பிள். இந்த சுக்ராச்சாரியார் உயர்ந்ததான ஒரு அசுரகுரு. இந்த கோப்பர் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய சேத்திரம் உருவாரத்துக்கு காரணமே இந்த சுக்ராச்சாரியார் தான். அந்த சுக்ராச்சாரியாருக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஆலயம் ஷிரடிக்குள்ளதான் இருக்கு. போயிருக்கோமா இல்ல. அடுத்ததா என்ன, காசி விஸ்வநாதர் ஆலயம். ஷிரடி சேத்திரத்துல பாபா வரத்துக்கு முன்னாடி இருக்கிற காலத்துல இருந்து இருக்கக்கூடிய பவித்திரமான ஆலயம் காசி விஸ்வநாதர், ஈஸ்வரனுடைய அற்புதமான ஆலயம். அந்த ஈஸ்வரனுடைய அற்புதமான ஆலயத்துக்கு பக்கத்திலேயே இன்னொரு மகாத்மாவுடைய சமாதி இருக்கு, ஜனார்த்தன சுவாமி. எப்படி கோரக சித்தர் 15-14 இடத்துல அவருடைய சமாதி இருக்குன்னு சொல்லப்படுதோ, அதை போல இந்த ஜனார்த்தன சுவாமிக்கு நிறைய இடங்கள்ல சமாதி இருக்கான். அப்படிப்பட்ட ஜனார்த்தன சுவாமியுடைய சமாதி கூட ஷிரடிக்குள்ளதான் இருக்கு. போயிருக்கோமா, போனதில்ல. அடுத்து சிவனேசன் சுவாமிகள், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கோயம்புத்தூரை சேர்ந்தவர். அவர் பாபா சமாதியானத்துக்கு பற்பல காலத்துக்கு அப்புறமா ஷிரடிக்கு போய் பாபாவுடைய சாநித்தியத்தை உணர்ந்து தேடுதலோட போனாரு. எனக்கு அது கூட இது கூட நம்மள மாதிரி கேட்க போல, தேடுதலோட போனார். எனக்கு மனசாந்தி வேணும், எனக்கு ஆத்ம ஞானம் வேணும், எனக்கு உன்னுடைய கிருபை வேணும் குருநாதான்னு போனார். குருநாதர் தன்னையே கொடுத்துட்டார். அந்த சிவனேசன் சுவாமியுடைய சமாதி கூட ஷிரடிக்குள்ளதான் இருக்கு, பிம்பிள்வாடி ரோட்ல இருக்கு. யாராவது போயிருக்கோமா? இந்த மகாத்மா தான் ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயின்ற திருநாமத்தை உலகத்துக்கு கொடுத்தவர். நாம சப்தாகம் பண்ணி எத்தனையோ பேரை ஊக்குவிச்சவர். எத்தனையோ டாக்டர் வின்னி சுட்லூரி அம்மா, ஜெரின் அம்மா, இது போன்ற நிறைய ரைட்டர் எழுத்தாளர்களை உருவாக்குன மகான் இவர். இவருடைய சாநித்தியம் நிறைந்த இடம் ஷிரடியில தான் இருக்கு. யாராவது போயிருக்கோமா? போனதில்ல. அடுத்து என்ன, ஷிரடியில வீரோபா மந்திர், ஷிரடியினுடைய காவல் தெய்வம். அந்த வீரோபா மந்திர்ல தான் பாத்தீங்கன்னா வித்தோபா மந்திர்னு கூட சொல்லுவாங்க. ஷியாமாக்கு இந்த விரல்ல பாம்பு கடிச்சிரும். ஐயோ பாம்பு கடிச்சுட்டே இவனை வித்தோபா ஆலயத்துக்கு கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு கூட பாபா வந்திருக்கார், சாநித்தியம் இருக்கு. யாராவது போயிருக்கோமா? போனதில்லை. இந்த மாதிரி நிறைய 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 இடங்கள் ஷிரடியில நிறைய இடங்கள் இருக்கு. நம்ம இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோமா? பாபாவுடைய ஒன் ஆஃப் த பாதுகா 2 இடத்துல இருக்கு. ஒன்னு ஷிரடியிலேருந்து ஏர்போர்ட் போற பாதையிலேயே கொராலே மந்திர்னு ஒன்னு இருக்கு. டாக்டர் வின்னி சுட்லூரி அம்மாவால எழுப்பப்பட்ட ஒரு அற்புதமான பாபாவுடைய ஆலயம். அந்த ஆலயத்துல தான் பாபாவுடைய ஒன் ஆஃப் த பாதுகா, அவருடைய திருவடி பாறையில பதிஞ்சிருக்கும். அந்த பாறைய டாக்டர் வின்னி சுட்லூரி அம்மா
அதை பாதுகாத்து அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. எத்தனை பேர் போய் பாபாவுடைய ஒரிஜினல் பாதுகாவை பார்த்திருக்கோம்? பார்த்ததில்லை. இதாவது தூரம் தள்ளி இருக்கு. இன்னொன்னு ஷிரடிக்குள்ளேயே இருக்கு. யாருக்காவது தெரியுமா? அது அவ்வளவு ஈஸியா தெரிஞ்சிடாது. ஏன்னா ஷிரடிக்குள்ள எங்கப்பா இருக்குன்னா, நான் விட்டல் ருக்மணி மந்திர், ஓல்டு விட்டல் ருக்மணி மந்திர்னு சொன்னேன் இல்லையா, அது பக்கத்துல தான் இருக்கு அந்த திருவடி. இந்த இடங்கள் எல்லாமே இந்த ராதாகிருஷ்ணமயம்மா சேனல்ல பிளேலிஸ்டுக்கு போங்க. பிளேலிஸ்ட்ல பிளேஸ் இன் ஷிரடி அப்படின்னு சி இன் பிளேஸ் இன் ஷிரடின்ற ஒரு ஆப்ஷன்ல கிட்டத்தட்ட 45 இடம் இருக்கு. நீங்க பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன அத்தனை இடத்து மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இடங்கள் இந்த சேனல்ல நீங்க ஷிரடிக்கு போனீங்கன்னா பார்க்க வேண்டிய அத்தனை இடங்களும் இன்னும் இருக்கு. புரியுதுங்களா? இந்த இடங்களுக்கெல்லாம் போகணும்னா அப்ப யார் கூட போறது? அப்ப இந்த மாதிரி இடங்களெல்லாம் போகணும்னா தெரிந்த அடியார்கள் கூட போகணும். தெரிந்த அடியார்கள், அடியார்கள்னா என்ன? பாபாவுக்காகவே வாழ்க்கை அர்ப்பணிக்க கூடியவனே உண்மையான அடியவன். அந்த அடியார்கள் கூட போனாதானே நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். நம்ம யார் கூட போய்கிட்டு இருக்கோம்? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம யார் கூட போறதுனால நமக்கு எல்லாமே மிஸ் ஆகுது. புரியுதுங்களா? அப்ப யார் கூட போனா இந்த மாதிரி இடங்களை தரிசிக்கலாம்? பாபாவுடைய சத்சங்கம், பாபாவுடைய ஆத்மீக சொற்பொழிவு, இந்த மாதிரி தெய்வீகமான விஷயங்கள், குருநாதருடைய சம்மதத்துக்கு ஏற்றாற்போல் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மனதும் நம்மளுடைய நேரமும் நம்மளுடைய பணமும் சரியா செயல்பட்டாதானே கிருபை கிடைக்கும். இப்ப புரியுதுங்களா அப்படின்னு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு? அதனால ஷிரடிக்கு போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நோக்கத்தோட போகணும், ஒரு தேடுதலோட போகணும். இந்த மாதிரி என்ன தேடுதல்? பெரிய தேடுதல் பாபா தான். அந்த தேடுதல் பாபாவுடைய தேடுதலோட போகணும். புரியுதுங்களா? ஆனா அதே கருணாமூர்த்தி நம்ம ஊர்லயும் இருக்கார். ஷிரடிக்கு போனா நிறைய பேரு பாபாக்கு ஆரத்திக்கு டைம் ஆச்சு ஓடணும்னு சொல்லி எல்லாரும் ஓடுவாங்க. காலையில 3 மணிக்கெல்லாம் கண்ணை முழிக்க ஓடுவாங்க. காலையில காக்கடை ஆரத்திக்கு ஓடுவாங்க, மத்தியான ஆரத்திக்கு ஓடுவாங்க, சாயந்தர ஆரத்திக்கு ஓடுவாங்க, நைட் ஆரத்திக்கு ஓடுவாங்க. ஆனா அதே பாபா நம்ம ஊர்ல இருக்காரு. அதே 4 வேளை ஆரத்தி நம்ம ஊர்லயும் எடுக்கிறாங்க. போறோமா அப்படின்னா இல்லையே. நம்ம வியாழக்கிழமை மட்டும்தான் பாபா பார்க்க போறோம். டெய்லி போறோமா? அதே டெய்லி 4 வேளை ஆரத்தி தான் பாபாக்கு எடுக்கிறாங்க. அதே ஷிரடியில என்னென்னலாம் பண்றாங்களோ அதே தான் ஷிரடி ஒரு பாபா கோயிலையும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பாபா கோவில்கள்ல வழிபாடு நடக்குது இல்லையா, அதெல்லாம் ஷிரடியை ஒட்டி தான் நடக்குது. அங்க இருக்கிற பாபா தான் இங்க இருக்கார். அங்க ஆரத்தி எடுக்கிறதா இங்க. என்ன தமிழ் ஆரத்தி இங்க, மராட்டி ஆரத்தி அங்க. சில கோவில்ல மராட்டி ஆரத்தியும் உண்டு, தமிழ் ஆரத்தியும் உண்டு. ஏதோ ஒரு ஆரத்தி நடக்கட்டும், போய் உட்காருவோமே. அந்த பழக்கம் நமக்குள்ள இருக்கா? ஷிரடிக்கு போனா துடிக்கிறோம். ஆனா நம்ம ஊரு பக்கத்திலேயே பாபா வந்து உட்கார்ந்துருக்காரு, துடிக்கிறதே இல்லையே. அந்த ஷிரடிக்கு போகும்போது, ஷிரடியில இருக்கும்போது எத்தகைய பாவத்தோட, எத்தகைய உணர்வோட, எத்தகைய துடிப்போட அங்க இருக்கோமோ அதே உணர்வோட, அதே துடிப்போட, அதே சிந்தனையோட, அதே பக்தியோட நம்ம ஊர்ல இருக்கிற பாபா கோயிலையும் அதே மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? ஷிரடியில கிடைக்கக்கூடிய அதே மனசாந்தி, நிம்மதி, கிருபை நம்ம ஊரு பாபா கோயிலையும் கண்டிப்பா கிடைக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஆகையினால நிறைய விஷயங்கள் உண்டு. இன்னைக்கு நாங்க ஷிரடி கிளம்புறோம். 9, 10, 11 சரிங்களா? இந்த 3 தினங்களுமே முடிஞ்ச அளவு ஷிரடியிலேருந்து அடியன் வந்து உங்களுக்கு லைவ்ல ஷிரடியில சில முக்கியமான இடங்களை காட்டுறேன். 9, 10, 11 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எந்த நேரம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. அதனால எல்லாரும் காத்துருங்க. இது இவ்வளோ நேரம் வந்து அடியனும் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது எல்லாரும் இதில் பங்கெடுத்துக்கிட்டீங்க. உங்க எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். ஷிரடிக்கு போகும்போதெல்லாம் அடியன் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசனை பண்ணிக்கிட்டு போங்க. சரிங்களா? சும்மா போயிட்டு வர்றதுனால ஒண்ணுமே கிடைக்காது. தெளிவோட, நல்ல சிந்தனையோட, பூர்ணமான பக்தியோட, ஒரு தேடுதலோட போனா கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? குரு கிருப்பையால அங்க போய் இல்லைன்னா போக முடியாது, இருக்குன்னா போலாம். போறத நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். சும்மா அதை பயன்படுத்திக்க கூடாது, விளையாட்டுத்தனத்துக்கு பயன்படுத்திக்க கூடாது. காரியத்தோட இருக்கணும். காரணத்தோட குருநாதருடைய கிருப்பை நமக்கு என்னைக்கும் சுவாமி கொடுப்பார் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் அடியனுடைய திவ்யமான மங்களமான நமஸ்காரங்கள்.
இனிமேலாவது ஷிரடிக்கு எதுக்கு போறோம், ஏன் போறோம், யார் கூட போறோம் அப்படின்றத யோசிச்சு பார்த்து தெளிவான சிந்தனையோட குரு கிருப்பையால ஷிரடிக்கு போங்க. ஷிரடிக்கு போங்கன்னு மொட்டையா சொல்ல முடியாது. குரு கிருப்பையால ஷிரடிக்கு போங்க. ஷிரடியில எதை அனுபவிச்சீங்களோ அதையே நம்ம ஒரு பாபா கோயிலையும் அனுபவிங்க அப்படின்றத அடியேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் சாய்ராம்.